இன்றைக்கும் தெருக்கூத்து, பொம்மலாட்டம், நாடகம் அப்படின்னாலே கதாநாயகனாக இன்றைக்கும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜா தேசிங்க தாங்க. அவர் குறைஞ்ச காலம்தான் ஆட்சி செய்தார். ஆனால் இளமை வயசுலேயே ஆட்சி செய்தாலும் உலக வரலாற்றில் இடம்பெற்றது மட்டும் இல்லைங்க, மக்களுடைய மனசுலேயும் நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்காரு. ஏன்னா செஞ்சிக்கோட்டையே நிறைய அரசர்கள் ஆண்டு இருந்தாங்க. ஆனாலும் இன்றைக்கும் செஞ்சிக்கோட்டை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜா தேசிங்க தாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளமை காலத்திலேயே நவாபுக்கு நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு போருக்கு போயிட்டு இறந்துட்டாருங்க. அவருடைய மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராணிபாய் கூடவே உடன்கட்டை ஏறிட்டாங்க. இவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவங்களுடைய நினைவாக ராணிப்பேட்டையில் அவங்களுடைய என்ன இருக்குது சமாதி இருக்குங்க, ராணிப்பேட்டை அப்படின்ற இடத்துல. அதையும் நம்ம ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடலாம், பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ராஜா கோட்டையாக இத்தனை பெருமை வாய்ந்த இந்த ராஜா இருந்த கோட்டையை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ராஜா கோட்டைக்கு போயிருக்கோம். இங்கே செஞ்சியில் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜா கோட்டை 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணிக்கோட்டையும் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. இந்த ராஜா கோட்டை கொஞ்சம் உயரம் அதிகம், அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் 2 கோட்டையுமே ஏறலாங்க. ராஜா கோட்டையில் மொத்தம் 1000 படிக்கு மேலே இருக்குது. அதில் நம்ம மேலே போனோம்னு சொன்னால் பீரங்கி, அவராண்டு, அந்த மால் அதெல்லாம் பார்க்கலாம். கீழே இருக்கிற பார்ட் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உள்ள நுழைவாள் இதுதாங்க. இது உள்ளே போனோம்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் ஃபீ கேட்பாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. அதேமாதிரி பார்க்கிங்லாம் வசதி நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கல்யாண மகால், தானிய கிடங்கு, அப்புறம் சிறைச்சாலை, அப்புறம் நிறைய குதிரை யானைக்குளம், யானைகள்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு குளம், அப்புறம் உடற்பயிற்சி மையம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ராஜா கோட்டையின் கீழே இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு மேலே போயிட்டு வரலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு காலையிலேயே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே போய் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னாக்கா வெயில் நேரத்தில் படி ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வாட்டர்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே இருக்குங்க. இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இதையே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சிவன் கோயில் பசுமையாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதை நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் திரும்பி வரும்போது கூட இந்த கோயிலை பார்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம கோட்டைக்கு போகிறது மேலே ஏறுறதுன்னு முடிவு பண்ணால் அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க. மறக்காமல் தண்ணி பாட்டில்லாம் மேலே ஏறும்போது கொண்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டை பற்றின முழு வீடியோ மேலெல்லாம் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு ராணிக்கோட்டையும் வீடியோவாக போடுறேன். இதை இப்போ நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.